கணவனுக்கு உதவி பண்ண வந்த ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்ண கதை தான் இது. இது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது? அதாவது அவன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி, அதாவது அந்த பொண்ணு கணவனோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி அந்த ஃப்ரெண்டை வச்சு கணவனையே போட்டு தள்ளின கதை தான் இது. இது எங்கே நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம கதை உள்ள போகலாமா? இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துக்கு முன்னாடி இருக்க சேத்தியா தோப்பில் தான் நடந்த விஷயம். தீபா இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 30. இவங்க பார்த்தீங்கன்னா அதே ஊரில் இருக்க சத்யராஜ்ன்ற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. அதுவும் 2 பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. தீபாவுக்கும் சத்யராஜுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் லவ் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு முதல் குழந்தை பிறகுது. சத்யராஜ் பார்த்தீங்கன்னா கார் டிரைவர், கார் தான் ஓட்டிட்டு அங்கே வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு 2வது குழந்தையும் பிறகுது. 2மே பையன் தான். ஸோ நமக்கு தான் பையன் பிறந்துட்டானே, நம்ம இதுக்கப்புறம் ஏன் வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நகை சேர்த்து வைக்கணும், அது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சத்யராஜ் வந்து கொஞ்சம் வேலைக்கு போகிறத குறைக்கிறாரு. அதாவது வாரத்தில் 6 நாளுமே வேலைக்கு போயிட்டு இருந்தவர் வாரத்தில் 3 நாள் மட்டும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு போகாது மட்டும் இல்லாத இவர் வந்து அந்த 3 நாள் வேலைக்கு போகல, அந்த 3 நாளும் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. தீபாவும் எவ்வளோ சொல்கிறாங்க, நமக்கு பையனாக இருந்தால் என்ன, பையனோட வருங்காலத்துக்கு நம்ம நிறைய சேர்த்து வைக்கணுமே, பையனுக்கு சொத்துலாம் வாங்கணுமே, நீ இப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறையவே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எதுவுமே கேட்கல. நமக்கு பையன் தானே, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் வந்து வேலைக்கு போவார், காசு சம்பாதிப்பார், கொஞ்சம் காசை வீட்டில் கொடுப்பாரு, பாதி காசை அப்படியே குடிச்சிருவார். இதுதான் அவருக்கு வழக்கமாகவே வந்துட்டு இருந்திருக்கு. இதனாலவே தீபாவோட குடும்பத்தில் தினம் சண்டையாகவே போயிட்டு இருந்திருக்கு. தீபா, சத்யராஜ் 2 பசங்க, அந்த குடும்பத்தில் தினமே சண்டையாக தான் போயிட்டு இருந்திருக்கு. எதனாலனா சத்யராஜ் வேலைக்கு போகாத ஒரு காரணத்தில். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. 2 பேருக்குள்ளேயுமே ஒரு புரிதல் இருந்ததுன்னு வச்சுங்களேன். பிறந்தது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தனா ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் வேலைக்கு போய்ட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் 2 நாள் தான் வேலைக்கு போவார். மிச்ச நாள்லாம் வந்து குடிக்கிறதாவே வேலையாக வச்சுருந்துருக்காரு. ரொம்பவே ஒரு கட்டத்தில் வந்து தீபா வந்து கடுப்பாயிட்டாங்க. கடுப்பாகி தினமுமே சண்டையாகவே போயிட்டு இருந்திருக்கு. சத்யராஜ் பார்த்தீங்கன்னா குஷ்டு அங்கங்கன்னு சொல்லிட்டு உளுந்து கிடக்கிறதே ஒரு வேலையாக போயிட்டு இருக்கு. இவங்க வந்து தூக்கிட்டு வந்து வருவாங்க வீட்டுக்கு. எங்கேயாவது உளுந்து காந்தானே இவங்க தான் போயிட்டு எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே அவங்கள விட்டுட்டாங்க கண்டுக்காத. சத்யராஜ் மட்டும் அங்கங்கன்னு குஷ்டு உளுந்துருக்காரு. அதை வந்து சத்யராஜோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துருக்காரு. அவர் வந்து ஐயப்பன், அவர் வந்து என்னடா இங்கே உளுந்து கிடைக்கிற குஷ்டு, உனலாம் என்னடா நீலாம் நல்லா வாழணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி வா, நான் உன்னை வீட்டில் விட்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து விட்டுருக்காரு. வீட்டில் வந்து விட்டுறப்ப தீபா வந்து அவங்கள பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சரி ஓகே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னம்மா என்ன பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள? இல்லைன்னா இவர் இந்தமாரி குஷ்டு இந்தமாரி அங்கங்கன்னு விழுந்துருக்காரு, வேலைக்கு போக மாட்டாரு, காசே இல்லை, பசங்களுக்கு சாப்பாடு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருக்காங்க. ஐயப்பன் வந்து சரி விடுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த காசை கொடுத்துருக்காரு. ஐயப்பன் வந்து கொஞ்சம் வசதியான ஆள் தான் அந்த ஊரில், எல்லாருக்குமே கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுற ஆள் தான் அவர். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் நிறையவே கொடுத்து வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு ஐயப்பன். ஐயப்பன் வந்து தீபாவுக்கு வந்து காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஐயப்பன் வந்து அந்த டைமில் காசை கொடுத்துட்டு இவன் எதாவது பண்ண என்கிட்ட சொல்லுமா, எனக்கு கால் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போவே நம்பரை கொடுத்துட்டு வர போயிருக்காரு. ஸோ அவங்கள வந்து ஏதாவது ஒரு இது பண்ணனா ஐயப்பனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அதேமாரி கால் பண்ணுறப்ப தான் 2 பேருக்கும் பழக்கமாயிருக்கு. அதாவது நார்மலாக தான் ஃபஸ்ட்டு பேசின்னு வந்திருக்காங்க. இந்தமாரி அவன் பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லி விட நான் காசு தரேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து செலவுக்கு வந்து ஐயப்பனே வந்து தீபாவோட குடும்பத்துக்கு வந்து காசு தர ஆரம்பிச்சிருக்காரு. சத்யராஜ் வந்து என்ன நினச்சிருக்காருன்னா, நம்ம ஏன் வேலைக்கு போகணும், நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாள், காசு தரான்னு சொல்லிட்டு அவரும் அதேமாரி விட்டுட்டு குஷ்டு வந்துட்டு இதேமாரி தான் போயிட்டு இருந்திருக்கு. தீபா பார்த்தீங்கன்னா ஐயப்பன் நமக்கு காசு கொடுக்குறாரு, நம்ம பிள்ளைங்களை நல்லாவே பார்த்துக்கிறாரு, இவன் பார்த்தோன்னா நமக்கு கண்டுக்கவும் மாட்டான், நம்ம குஷ்டு நம்ம தினமே நம்ம உயிரை வாங்கியிருக்கிறான், சண்டை போடுறான், இவனுக்கு நம்ம ஏன் இது பண்ணணும், அக்கறையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயப்பன் மேலே அந்த அக்கறையை காட்டுறாங்க தீபா. அந்த அக்கறையை காட்டினோடனே ஐயப்பனுக்கும் கொஞ்சம் புரிய வருது. அப்படியே 2 பேரும் ரொம்பவே பேசி அது 2 பேருக்குள்ளேயுமே தகாத உறவாக மாறுது. அதாவது உதவி பண்ணுறன்ற பேரில் அவர் வந்து இவங்க ஒய்ஃபுக்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி, இந்த பொண்ணு வந்து அவர்கிட்டையும் பேசி 2 பேருக்குள்ளேயுமே இதாகி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. சத்யராஜ் வீட்டில் இல்லாத டைம்லாம் தீபா வந்து ஐயப்பனை கால் பண்ணி வர வைப்பாங்க. வர வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருமே தகாத முறையில் தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு போகிறது தான் ஐயப்பனுக்கு வேலையாகவே இருந்திருக்கு. 2 பேருக்குள்ளேயுமே ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அதிகமாகி தீபா வந்து நான் உன் கூட தான் இருக்கணும், உன் கூட தான் வாழணுன்ற மாரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு தெரிய வந்துடுச்சு. சத்யராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயப்பன் கிட்ட எதுவுமே கேட்காத தீபா கிட்ட போயிட்டு சண்டை போட்டிருக்காரு. நீ என்ன அவன் கூட இது பண்ணுறியா, அவனை இந்தமாரி கெடுத்துட்டியா, அவனை இந்தமாரி காசு இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு அவன் உன் பக்கம் எடுத்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்ட எதுவுமே கேட்காத தீபா கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரச்சனையும் அவங்க வீட்டில் தினமே குஷ்டு வந்து டெய்லி சத்யராஜ் வந்து தீபாவை போட்டு அடிக்கிறதே வேலையாக இருந்திருக்காரு. தீபா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை
போய் ஐயப்பன் கிட்ட சொல்லிட்டாங்க. இந்தமாரி நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, தினமே குஷ்டு வந்து என்னை அடிக்கிறாரு, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, அவனை எதா பண்ணணும், அவனை பெசாத நீ கொன்று நம்ம 2 பேர் சந்தோஷமாக இருக்கலாம், அவனை கொண்டுட்டா தான் நம்ம இது பண்ண முடியும், அவன் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை, நீ போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிற அப்படியான்னு சொல்லிட்டு ஐயப்பன் கேட்டு சரி விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயப்பன் ஒரு பிளானை போடுறான். நம்ம வந்து சத்யராஜை கொண்டுடலான்னு சொல்லிட்டு பிளானை போடுறான். அதுக்கு யார் பார்த்தீங்கன்னா அது ஐயப்பன் வந்து நிறைய பேருக்கு செலவு பண்ணியிருப்பான், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரெடி பண்ணுறான். இந்தமாரி சத்யராஜை கொல்லணும்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிளானை போடுறான். பிளானை போட்டு ஒரு 4 பேரை வந்து ரெடி பண்ணிடுறான் அவங்க ஃப்ரெண்டை. ஐயப்பன் வந்து நைட் டைமில் கால் பண்ணுறான் சத்யராஜுக்கு, இந்தமாதிரி சத்தியமங்கலம் ஒயின் ஷாப்பில் தான் இருக்கேன், நீ வாடா குடிக்கலாம் நம்ம சொல்லிட்டு சரக்கு அடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஐயப்பன் வந்து கூப்பிட்றான். அதுக்கு வந்து சத்யராஜ் இல்லை நைட் ஆயிடுச்சு நான் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணி சொல்கிறான். நீ வரையா இல்லையா, நான் வாங்கி தரேன் வாடான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனை வர வச்சுட்டு சரக்கு எல்லாருமே கும்பலாக 5 பேர் 6 பேர் சரக்கு அடிச்சுட்டு ஐயப்பனோட கார்லேயே எல்லாமே போகிறாங்க. போயிட்டு அதே ஊரில் ஒரு வாழைக்கொல்லி இருந்திருக்கு, அங்கே வந்து சத்யராஜ் இறக்கி போட்டு இந்த 4 பேருமே மாதிரியாக சத்யராஜை வெட்டுறாங்க. வெட்டிட்டு அந்த பாடியை எப்படியாவது புதைச்சணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த வாழைக்கொல்லியில் வந்து பள்ளம் தோன்றாங்க. பள்ளம் தோன்றப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துட்டு இருக்கு. தோண்ட வந்து பள்ளம் வந்து இதாகவே இல்லை, மழை தண்ணி வேறு ஊறிட்டு வந்துட்டே இருக்குது. அதனால் அந்த பாடியை என்ன பண்ணலாம், இங்கே இது பண்ண வேலைக்காவது கொஞ்சம் தூரத்தில் மழை விட்ட பகுதியில் போய் புதைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. தூரம் போகிறவொடனே அங்கே ஒரு பீச் இருந்திருக்கு. அதாவது பீச்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லைட்டாக கொஞ்சம் பள்ள தோண்டி புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி காரில் வந்துடுறாங்க. வந்துட்டு சரி அடுத்த நாள் போய் பார்க்கலாம் அந்த பாடி தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் போய் என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போகிறாங்க. அந்த பாடி தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு லைட்டாக வந்து அந்த பாடி வந்து அப்படியே மேலே உப்பிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்தமாரி உப்பிட்டு வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவுமே லைட்டாக அப்படியே கல்லுகள்லாம் வச்சு அமுக்கிட்டு அங்கே மண்ணுங்கள்லாம் வச்சு அமுக்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட சொல்லியிருக்கான், நீ எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் புருஷனை காணான்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணு, அவன் குஷ்டு எங்கேயாவது ஊந்துட்டு இருப்பான் அந்தமாரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்தமாரி ஐயப்பன் வந்து தீபா கிட்ட சொல்லி கொடுக்குறான். தீபாவும் அதை கேட்டு வந்து அங்கே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்தமாரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என் வீட்டுக்காரர் குஷ்டு எங்கேயாவது ஊந்துட்டு இருப்பான், இந்த 2 நாளாக வீட்டுக்கு வரலன்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க, எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க புதைச்சிட்டு வந்தாங்களே அந்த பாடியை வந்து நாய் வந்து தோண்டி இருக்கு. தோண்டின உடனே அந்த கை பார்த்தீங்கன்னா வச்சிங்களா சைடில் லைட்டாக தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அதை வந்து அப்படியே அங்கே போகிறவங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்ட உடனே இந்தமாரி கை தெரியுதுன்றதுனால போலீஸில் வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே அங்கே இருக்கிற போலீஸ் வந்து நோண்டி பார்த்துருக்காங்க. நோண்டி பார்த்துட்டு யார் இது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து பார்த்த உடனே நல்லா விசாரிச்சு இந்த ஸ்டேஷனில் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுவும் ஒத்து போயிருக்கு, இது உங்கள் பாடியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமான்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் சொன்ன உடனே யார் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது விரோதிகர் இருக்காங்களா, யாராவது எதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இல்லை அப்படிலாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. தீபா வந்து சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு போலீஸுக்கு சந்தேகம் வருது தீபா மேலே. சரி உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பருக்கு பல தடி கால் போயிருக்கு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு. அந்த நம்பரை பார்த்துட்டு இது யார் நம்பர் கேட்குறாங்க. அது என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஐயப்பன்றமே சொல்கிறாங்க. ஏன் இத்தனை தடி கால் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு துருவி கேட்டவுடனே அவங்க வந்து உண்மையெல்லாம் உளறிட்டாங்க. போலீஸ்கிட்ட எந்த ஒரு விஷயம் மறைக்க முடியாதுன்றதுக்காக பயந்து போய் உண்மையை சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கும் ஐயப்பனுக்கும் பழக்கம் ஆகிடுச்சு, அவன் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தான், எங்கள் வீட்டுக்கு வரப்போ எனக்கு காசு கொடுத்தலாம் உதவி பண்ணுவான், வரப்போ பழக்கம் ஆகிடுச்சு, இவன் வந்து குடிச்சிட்டு என்னை வந்து டெய்லி போட்டு அடிச்சுட்டு இருப்பான், அதை அவங்ககிட்ட சொன்னதுனால வந்து இதுமாரி வெட்டிட்டு கொலை பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தீபாவும் ஐயப்பனும் ஜெயிலில் களி தின்னுட்டு இருக்காங்க. எந்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்பு தான். அதுக்காக தான் நான் இதை எடுத்து பேசுகிறேன். ஸோ அதுமாரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கடைசியாக வந்து எப்படியா இருந்தாலும் மாட்டிங்கன்னா கடைசியாக ஜெயிலுக்கு தான் போகணும். இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, அப்யூஸ் பண்ணாலும் சரி, பொண்ணுங்கிட்ட தவறாக பேசினாலும் சரி, தவறாக நடந்தாலும் சரி, இப்போ வந்து சட்டம் வந்து ரொம்பவே கடுமையாயிடுச்சு. எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஆட்சி வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்தமாரி விஷயம்லாம் யாருமே பண்ணாதீங்க. ஸோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து உங்களுக்கு இன்னொருத்தர் மேலே அஃபேர் ஆகி அது வந்து கள்ள தொடர்பாக போய் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒருத்தர் கொல்ற அளவுக்கு ஆகுதுன்னா அந்த விஷயம் ரொம்பவே கொடுமையானது. ஸோ இதேமாரி இன்னொரு விஷயம் இருக்குது, அதனால் நல்ல தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாத பார்க்காதீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.